உங்கள் திருமால். நம்ம டிடி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருப்போம். நம்ம புதுசாக இன்குபேட்டர் ரெடி பண்ணி அதில் முட்டையை லோட் பண்ணி ஆச்சிங்காக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு, அதில் இப்போ எத்தனை முட்டை ஆச்சிங் ஆகிருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிடி ஃபார்ம் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி 60 முட்டை கிட்டத்தட்ட வச்சுருக்கோம். 58 முட்டை இருந்தது. 58 முட்டையில் பார்த்தீங்கன்னா 13 கருங்கோழி முட்டை, மிச்சம் ஒரு 45 பெருவடை முட்டைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு 46 சிக்ஸு பிடிச்சிருந்தது. 46ல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருச்சு. இன்னொரு 6 கருங்கோழி 6 அது ஒன்று பார்த்திங்கன்னா எதுன்னு நேற்று இன்றைக்கி காலையில் இறந்துச்சு. அது இன்னொன்று முட்டையிலே மூக்குத்தி முட்டை மூக்குத்தின சைடு கீழே போயிட்டு வெளியே வர முடியாமல் இறந்துருச்சு. மற்றபடி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 43 6 இருக்குது. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 10க்கு 2ன்னு சொல்லலாம். ஒரு 80% போயிடுச்சுன்னு சொல்லலாம். மற்றது ஏன்னா 60 முட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா 12 முட்டை தான் பொரிக்காமல் போயிடுச்சு. அது வரைக்கும் பொரிக்கவே இல்லை. அது மற்றது பார்த்தோன்னா ஒரு 46 குஞ்சு பொரிச்சிருக்கு 60ல். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 8 முட்டை பொரிச்சிருக்கு. நான் இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பொரிப்பத்திலாம் பரவாயில்ல. ஆச்சிங் கெப்பாசிட்டி இப்போ 80% வந்திருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கருங்கோழி குஞ்சு பார்த்திங்கனாக்கா ஒரு 10 பொரிச்சு 10ல் 1 இறந்துருச்சு. நல்லா தான் இருக்குது. பாருங்க எதுக்கு இந்த மேலெலாம் ஒரு மாதிரியாக பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ப இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நேற்று தண்ணி ஓப்பனில் அப்படியே வச்சுட்டேன். தண்ணி அதை ஃபுல் 6 புத்தம் தண்ணியில் விழுந்து கரண்டு ஃபுல்லாக உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு இது தலைகையில் கவுத்துட்டு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. 6ல் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தான் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இடம் நமக்கு வேறு இடம் இல்லாததுனால ஒரு 2 நாளைக்கு இந்த ப்ரூடிங் செட்டப்லேயே இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த இன்குபேட்டர்லேயே எல்லா ட்ரேலாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளவே ப்ரூடிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா 45 அந்தளவுக்கு பெருசாக இடம் தேவைப்படாது. ஹீட்டும் கரெக்டான கண்ட்ரோலாக கிடைக்கும். எந்த ஒரு மால்டாச்சும் வராது. அதனால் உங்களுக்கு இந்த இன்குபேட்டருக்குள்ளே நான் ப்ரூடிங் ஆகிட்டேன். 2 நாளைக்கு இருக்கட்டும், 2-3 நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம். காலையில் பார்த்திங்கன்னா தீவனம் வச்சோம். ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. தண்ணி ஒரு சொம்பு தண்ணி வச்சுருந்தோம். இந்த ஒரு சொம்பு தண்ணியும் காலி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா 6லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. பார்க்காத நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்கொண்டு பார்க்கல. அதே மாதிரி இது 6லாம் இது ஒரு 4 நாளைக்கு இந்த செட்டப்பில் இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும் அவங்கள. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம ஆச்சிங் பண்ணதை விட இவங்கள ஒரு உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றுறது தான் பெரிய வெற்றி நமக்கு. அதனால் இதை இதுக்கப்புறம் ஒரு கோழி குஞ்சோடு ஏறக்கூடாத இதில் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது நம்மளது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளது பார்த்திங்கனாக்கா இந்த முதல்ல இதில் நம்ம இன்குபேட்டரில் ஆச்சிங் பண்ணுறதுனால ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நம்ம இதை நம்மளே வளர்க்கணுன்றது இதில் இருக்கோம். ஏன்னா மற்றவங்க கேட்குறாங்க அக்கம் பக்கம், எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம ஆச்சிங் பண்ணுறதுனால நம்ம சென்டிமெண்ட்டை நம்மளே யூஸ் பண்ணி வளர்த்துருவோம். இதுக்கப்புறம் வரது மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 4 நாளில் இடத்த விட்டு மாற்றிடுவோம். நண்பர்களே, உங்களுக்கு யாரையாச்சும் 6 கருங்கோழி 6 வேணும்னாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுக்கோழி 6 வேணாலும் பரவாயில்ல, ஆச்சிங் பண்ணி 1 டே 6 கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வளர்த்து அந்த 1 வீக் 6 அப்புறம் 1 மந்த் 6 நமக்கு இடம் கிடையாது வளர்க்குறதுக்கு. தேவைப்பட்டால் கீழே மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அதில் கால் பண்ணிங்கன்னா
1 டே 6 மட்டும் ஆச்சு சொன்னாக்கா அட்வான்ஸ் பண்ணினாக்கா ஆச்சிங் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிறோம். அது பக்கத்தில் இருக்கவங்க யாரும் தேவைப்பட்டாக்கா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 6 வந்து ரெடி பண்ணி தரலாம். அடுத்த இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக காடை 6 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்ற ஒரு இதில் இருக்கோம். இப்போ கோழி குஞ்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. நம்மளுக்கு ஒரு 80% ஆச்சிங் பர்சன்டேஜ் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம காடை முட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். காடை முட்டை ரெடி பண்ணி பார்க்கலாம் இருக்கேன். பார்ப்போம் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நல்லா கோழி குஞ்சு நல்லா 6 நல்லா ஆக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்களுக்கு இப்போ வந்து பெருவடை கோழி குஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க முட்டை. ஆனால் இது எனக்கு நான் இது வரைக்கும் முன்ன பின்ன பெருவடை பார்த்ததில்லை. பெருவடை குஞ்சு இது வந்து பெருவடை பற்றி தெரிஞ்சவங்க இது வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பெருவடை குஞ்சு தானா, இல்லை நம்மளை யாரா ஏமாற்றிட்டாங்களா, அசல் கிராஸ் குஞ்சுங்களா? பெருவடைனா ஒரு எந்த ஒரு நமக்கு தெரியல இது வரைக்கும். நார்மல் சிறுவடை குஞ்சு எப்படி இருக்கும் நான் பார்த்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்து எழுந்து நிற்கும்போது இது நல்ல பெருவடை மாதிரி தான் தெரியுது. ஆனால் எதனா ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் காலெலாம் கனமாக இருக்கணும். ஆனால் இதை விட கனமாக இருக்குமா இல்லைன்னு தெரியல, இல்லை போக போக தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் வந்து இதை வந்து பதிவு பண்ணுவோம். பெருவடை குஞ்சு தான் இல்லை வேறு மாதிரி எதுன்னு சொல்லிட்டு. சிறுவடையாக இருக்குது டவுட்டு தான். பாருங்கள் காலெலாம் கூட நல்லா நீட்டாக பெருசாக தான் இருக்குது ஓரளவுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழி குஞ்சு மாதிரி தான் அதுவும் இருக்குது. அதே சேம் கால் தான் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் இது வந்து பெருவடை குஞ்சா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் பதிவு பண்ணுவாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஏமாறதுக்கும் ஒரு சான்ஸ் இல்லாமல் இருக்கும். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம டிடி ஃபார்ம் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.